இட்லிக்கு எப்பயுமே சட்னி சாம்பார்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா, ஒரு தடவை இந்த மாதிரி பொள்ளாச்சி ஸ்டைலில் தக்காளி குருமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது என்னவோ பயங்கர சிம்பிள் தான், பட் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். பொள்ளாச்சி ஸ்டைலில் தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதங்கின தக்காளியை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, கூடவே 2 வரமிளகா, தேங்காய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இதையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அகைன் ஒரு வடசட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயம்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது கூடவே நல்லா தாராளமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வைங்க. கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு பச்சை மிளகாவும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பொள்ளாச்சி ஸ்டைல் தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.